ஹாய், நான் இப்போ உங்களுக்கு குழம்பு பொடி எப்படி செய்கிறதுன்னு செஞ்சு காமிக்கிறேன். நிறையா இதில் வந்து குழம்பு பொடி போடணும்னு நம்ம சொல்லுவோம்ல, அந்த குழம்பு பொடி வந்து செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நிறையா குழம்புக்கு இந்த சோயாபீன்ஸ் குழம்பு, மொச்சப்பயிறு குழம்பு இதுக்கெல்லாம் வந்து உதவும். அதுக்கு வந்து தேவையான இன்க்ரீடியன்ஸு இது வந்து நான் ஒரு குத்து மதிப்பாக எடுத்துருக்கிறேன். வத்தல் இது ஒரு 100 கிராம் இருக்கும்னு வச்சுக்கிட்டிங்கன்னா 100 கிராம் வத்தல், 100 கிராம் இது 100 கிராம் இருக்காது. நான் ஈக்குவல் மெஷர்மெண்ட் மாதிரி தான் எடுத்துருக்கிறேன். அதனால் இந்த இந்த அளவை பார்த்துக்கோங்க. இது ஒரு 50 கிராம் வச்சுக்கோங்க, இது ஒரு 50 கிராமு, இது ஒரு 75 கிராம் கருவேப்பிலை. இவ்வளவு தான். இது வந்து ஒரு ட்ராப் எண்ணெய் ட்ரையாக வந்து ஃப்ரை பண்ணி போட்டு மிக்சியில் திரித்து வச்சுக்கோங்க. இது வந்து ஒரு 10 தடவை 10 நாளைக்கு வர்ற குழம்புக்கு சரியாக இருக்கும். இப்போ எண்ணெய் சட்டி சூடாயிருச்சு. முதல்ல சீரகத்தை போடுறேன். சீரகத்தை வந்து ரொம்ப சவக்க வறுக்கணுங்கிறது கிடையாது. அதுக்காக வந்து நல்லா கருகாமல் பார்த்து வறுத்துரும் சீரகத்தை வறுத்து. இது வந்து என்னென்ன குழம்புக்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கார குழம்புக்கு இதை போட்டு நம்ம சில குழம்பு வந்து சாம்பார் பொடி போடுவோம் புளி குழம்புக்கு. சில இதுக்கு வந்து இந்த வத்தல் பொடி போடலாம், இந்த குழம்பு பொடி போடலாம். சில குழம்புக்கு வெறும் வத்தல் சீரகம் மட்டும்தான் போடணும். புளி குழம்புலையே 3 வெரைட்டி போடலாம். சோயாபீன்ஸ் போட்டு குழம்பு வைப்பீங்கள்ல, அந்த குழம்புக்கு இந்த பொடி போடலாம். உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணுவீங்கள்ல, அதுக்கு இது போடலாம். மொச்சப்பயிறு குழம்பு, அப்புறம் இந்த மாதிரி குழம்பு பொடி அவசரத்துக்கு வந்து சிக்கன் குழம்பு சீக்கிரம் வைக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக அரைக்க வேண்டாம்னா கூட இதில் 2 ஸ்பூன் எடுத்து போட்டு குழம்பு வச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். பட் ஆனால் ஃப்ரெஷ்ஷாக அரைக்கிற மாதிரி சிக்கன் குழம்பு வராது. வத்த குழம்புக்கு போடலாம். வத்த குழம்புக்கு போடலாம். வத்த குழம்புக்கு வந்து இதை காட்டிலும் சாம்பார் பொடி தான் நல்லாயிருக்கும். பட் இதுவும் போடலாம். சீரக வாசம் வந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் கூட இதாகட்டும். இதை ஒரு 2 பிள்ளைங்க இருக்கிறவங்க இன்னும் கூட கொஞ்சம் கூட வறுத்து திரிச்சு இதோட டபுள் மடங்கு போட்டுக்கோங்க, திரிச்சு வச்சுக்கோங்க. ஆனால் இது வந்து கொஞ்சமாக திரிச்சு வச்சுக்கிட்டிங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக வந்து வாசம் நல்லாயிருக்கும். ஏன்னா குழம்பு பொடி வந்து சட்டுன்னு எல்லாத்துக்கும் நமக்கு சரியாக வரும். இதே கொஞ்சம் நிறையா தான் இருக்கும் இல்லையா, எல்லாத்துக்கும் யூஸ் ஆகும் குழம்பு பொடி. நல்லா வாசம் வந்துருச்சு. தனித்தனியாக தான் வறுக்கணும், மொத்தமாக போட்டு வறுக்கக்கூடாது. சீரகம் வறுத்துட்டேன். இனி மல்லியை போடுவோம். இதெல்லாம் வந்து குழம்ப வந்து ஃபாஸ்ட்டாக வைக்கிறதுக்கு உண்டான டேஸ்ட்டாகவும் இருக்கணும். அதுக்காக நம்ம வீட்டில் பண்ணுறதுனால வீட்டில் பண்ணுற ஹோம்மேடு ஒன்றும் கஷ்டம் கிடையாது. நீங்கள் மல்லிலாம் நல்லா செலக்டடாக தான் வாங்கிட்டு வரீங்க கடையில். அதே மாதிரி ஒரு நாள் காய வச்சுட்டு மறுநாள் வறுத்து போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, அது ரொம்ப நாளைக்கு நல்லா இருக்கும். இதை கொஞ்சம் நிறையா வச்சுக்கிடுவோம், நமக்கு எல்லாத்துக்கும் நமக்கு சரியாக வரும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கொஞ்சம் ஒரு 1/2 கிலோ எல்லாமே செஞ்சு வச்சுட்டு மில்லு கொடுத்து கூட நீங்கள் திரிச்சு வச்சுக்கிடலாம். நல்லா அதுக்கெல்லாம் தரமான மல்லி தரமான சீரகம் கடையில் பார்த்து வாங்கணும். வாங்கி நல்லா வறுத்து வெயிலில் ஒரு நாள் காய வச்சுட்டு போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப நாளைக்கு வரும். அது அவரைக்காய் பொரிக்கறி, இந்த மாதிரி பொரிக்கறி, இது குழம்பு பொடி போட்டு வைக்கிற பொரிக்கறி நிறைய இருக்குது. உருளைக்கிழங்கு மசாலா போடுறோம்ல, அதுக்கு அந்த மாதிரி சில இதுக்கெல்லாம் வந்து நல்லா யூஸ் ஆகும். வெஜிடேரியன் சமையலுக்கு வந்து இந்த குழம்பு பொடி வந்து நல்லா யூஸ் ஆகும். வெறும் சில்லி பவுட்ரு போடுறது சில பொரிக்கறி இருக்குது. அதை காட்டிலும் இந்த குழம்பு பொடி போடும்போது வாசனை நல்லாயிருக்கும். கொத்தவரங்காய், அவரைக்காய், பட்டர் பீன்ஸ் குழம்பு, சோயாபீன்ஸ் குழம்பு, தட்டாம்பயிறு குழம்பு, மொச்சப்பயிறு குழம்பு, கத்திரிக்காய் பொரியலுக்கு நல்லா, கத்திரிக்காய் பொரியலுக்கு. இந்த பொரியல் வந்து சில இது எண்ணெய் கத்திரிக்காயெல்லாம் பச்சை மிளகா சீரகம் போட்டு வதக்கி நம்ம செய்கிறோம். சில இதை வந்து ஒரு பொரிக்கறி மாதிரி வைப்போம். கொஞ்சம் நல்ல பிஞ்சு கத்திரிக்காய் இருந்துச்சுன்னா இன்றைக்கி பொரிக்கறி மாதிரி வச்சுருவோம்னு நினச்சோம்னா இதோடய இந்த கருவேப்பிலையும் போட்டோம். கருவேப்பிலை வந்து இதை அமர்த்திடுறேன்.
அடுப்பு ஆஃப் பண்ணிட்டீங்க. அடுப்பு ஆஃப் பண்ணியிருக்கேன். ஏன்னா கொஞ்சம் மல்லி நல்லா கொஞ்சம் வறுபட்டுருச்சு. எனக்கு கருவேப்பிலை வந்து கொஞ்சம் கூட ட்ரை ஆகணும்னு தோணுது. அதனால் இந்த சூட்டில் கொஞ்சம் நேரம் கிண்டிட்டு அதுக்கப்புறம் ஆன் பண்ணிக்கிறேன். கருவேப்பிலை வாசம் வந்து பொதுவாக எல்லாத்துக்குமே நல்லா பெப்பர் சிக்கனுக்கு நல்லாயிருக்கும். கருவேப்பிலை வாசம் பொரிக்கறிக்கு நல்லாயிருக்கும். இதை போட்டு வச்சுட்டோம்னா நம்ம கருவேப்பிலை நமக்கு கடையில் கிடைக்காத அன்னைக்கு பொரிக்கறி வைக்கிறேன்னா கூட இந்த பொடியில் பொடி கருவேப்பிலை இருக்கும். அதனோட பயன்பாடு நமக்கு கிடைக்கும். அதனால் இந்த பொடி திருச்சி சாம்பார் பொடியாகட்டும், குழம்பு பொடியாகட்டும், ரசப்பொடியாகட்டும், பிரியாணி பவுட்ரு, கரம் மசாலா பொடி அது ஆகட்டும், நம்ம திரித்து வச்சுக்கிறது ஒரு மாதத்துக்கு 2 மாதத்துக்கு திரித்து வச்சுக்கிறது வந்து நமக்கு சாம்பார் பொடியெலாம் நம்ம திரித்து வச்சுக்கிட்டோம்னா கொஞ்சமாக திரித்து வச்சா கூட ஒரு 3 மாதத்துக்கு வரும். நல்ல வாசம், கருவேப்பிலை வாசம் சேர்ந்து சூப்பராக மணக்குது. வறுத்து கவுத்தியாச்சு. அடுத்து இதில் ஒரே ஒரு ட்ராப் எண்ணெய், ரொம்ப விட வேண்டாம். இந்த இது வந்து ரொம்ப ட்ரையாக வறுக்க வேண்டாங்கிறதுக்காக ஒரு ட்ராப் எண்ணெய் விட்டு நம்ம சாம்பார் பொடிக்கு இது மாதிரி தான் வறுத்தோம். மாதிரி நீங்கள் இதில் கலர் வந்து நல்ல கலர்ஃபுல்லாக இருக்கணும்னா காஷ்மீரி சில்லி கூட நீங்கள் 4-5 போட்டுக்கோங்க. போட்டுக்கிட்டிங்கன்னா கருக்கிடாதீங்க. வத்தலை கருக்கிட்டிங்கன்னா குழம்பு பொடி கலர் வந்து இதாயிரும். இந்த மாதிரி இது வந்து குழம்பு பொடியாகட்டும், சாம்பார் பொடியாகட்டும், ரசப்பொடியாகட்டும் நம்ம வீட்டில் செஞ்சு அதை சாப்பிடும்போது அந்த குழம்போட ருசி வந்து நல்லாயிருக்கும், அபாரமாக இருக்கும். நம்ம செஞ்சோங்கிறத காட்டிலும் குழம்போட ருசிக்கு வந்து ஒரு தனி நம்ம சொல்லிக் கொடுக்கும்போது என்ன ருசியை எதிர்பார்த்து நம்ம சொல்லிக் கொடுக்குறோமோ அந்த ருசி உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா நாங்கள்லாம் வந்து இந்த மாதிரி இதெல்லாம் வந்து கடையில் வாங்க மாட்டோம். அப்படியே பழகி வந்ததுனால இப்போ பிள்ளைங்களுக்கு வந்து நிறைய கடையில் வாங்கிக்கிறீங்க. அதை காட்டிலும் இப்படி செஞ்சு பாருங்கள். நான் என்ன ஒரு குழம்பு, இந்த குழம்பு அவ்வளோ ருசியாக இருக்குன்னு நான் சொல்லுவேன். அந்த ருசி வந்து உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்குறது வந்து உங்களுக்கு கிடைக்கும். போதும், இவ்வளோ இது இதுக்கு மேலே கருகிரும். கருக வேண்டாம். குழம்புடைய கலர் வந்து நல்லாயிருக்கும். இதுக்கு மேற்கொண்டு உங்களுக்கு கலர்ஃபுல்லாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா ஒரு 5-6 காஷ்மீரி சில்லியை தனியாக போட்டு கூட வறுத்து இதோட சேர்த்து போட்டு திரிச்சிருங்க. திரிச்சிட்டு வர்றேன். திரிக்கணுமா? குழம்பு பொடி ரெடி ஆயிடுச்சு. இந்த குழம்பு பொடியை உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணுறம்போது போடலாம், அவரைக்காய் போடலாம், சீனி அவரைக்காய்க்கு போடலாம், கத்திரிக்காய் பொரிக்கறி வைக்கும்போது பொரியல் வைக்கும்போது அதுக்கு வைக்கலாம். பட்டர் பீன்ஸ் குழம்பு, பீன்ஸ் பட்டாணி குழம்பு, சோயாபீன்ஸ் குழம்பு இதுக்கு போடலாம். புளிக்குழம்புக்கு வந்து சில சமயம் வந்து சாம்பார் பொடி காலி ஆயிடுச்சுன்னா கூட இதை பொடியை நீங்கள் போட்டுக்கலாம். வத்த குழம்புக்கு போடலாம். இந்த மாதிரி வந்து முட்டை குழம்புக்கு போடலாம். முட்டை குழம்புக்கு வந்து இதை போட்டு பிரியாணி பவுட்ரு போட்டோம்னா நல்லாயிருக்கும். ஒரு பச்சை மிளகாய் கீரி போட்டு முட்டை குழம்புக்கு போடலாம். இந்த மாதிரி வந்து இதுக்கு எல்லாத்துக்கும் பொதுவான ஒரு குழம்பு பொடி தயாராகிடுச்சு. நீங்கள் இதை செஞ்சு பார்த்து வீட்டில் வந்து இது பண்ணுங்கள். வீட்டு குழம்பு பொடி, வீட்டு இட்லி பொடி இதுக்குன்னு உண்டான ஒரு மனம், இதுக்குன்னு உண்டான ருசி வந்து என்றைக்கும் ஸ்பெஷல் தான். வேலைக்கு போகிறவங்க தான் கடையில் வாங்குவாங்க. நம்ம வீட்டில் இருக்கிறவங்க இது மாதிரி செஞ்சு கொஞ்சமாக வறுத்து, அதுக்காக தான் நான் கொஞ்சமாக வறுத்து காமிக்கிறேன் உங்களுக்கு. அப்போ காட்டின பொடி வந்து எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கல்ல, இது அவ்வளோ இருந்து இதே வந்து உங்களுக்கு எப்படியும் ஒரு ரெகுலராக யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு மாதத்துக்கு சரியாக வரும். நீங்கள் அப்புறம் உங்களுக்கு தேவைக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. இன்னும் கலர் வந்து கூட்டி காமிக்கணும் அப்படின்னா காஷ்மீரி சில்லி கூட ஒரு 5-6 சேர்த்து போட்டு நீங்கள் பவுட்ரு பண்ணிங்கன்னா காரம் வந்து மாடரேட்டாக இருக்கும். அதே நேரத்தில் கலர் வந்து கலர்ஃபுல்லாக இருக்கும். குழம்பு இந்த பொரிக்கறிலாம் நல்லாயிருக்கும்.